குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்கள். 79வது ஆண்டு சுதந்திர தினம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கண்டிப்பா நினைவு கூற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் உடைய ஆட்சியில 200 வருஷம் இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா படாது அதுக்காக நம்மளுடைய தேச தலைவர்கள் எல்லாம் போராடி அவனுடைய வேர்வை ரத்தம் அந்த உயிரை கூட தியாகம் பண்ணி அவருடைய வாழ்நாள் பல ஆண்டுகள் சிறைச்சாலையில இருந்து நம்ம இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க. இந்த நாள்ல நம்ம அவங்களை நினைவு கூற வேண்டிய நாளா இருக்கும். நம்ம சுதந்திர தினத்தை செலிப்ரேட் பண்ணும்போது அவங்களுடைய தியாகத்தை நம்ம போற்றக்கூடிய ஒரு நாளா இந்த நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதனால அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி பல இது என்னன்னா சுதந்திர தினம் 79 78வது சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குழப்பம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிறந்த தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்றோம். பெரும்பாலும் குழந்தைகள் கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது பெரியவங்களும் பாத்தீங்கன்னா வயது ஆக ஆக செலிப்ரேஷன் அப்படின்றது அதிகமாகும். சோ அப்ப மிடில்ல நம்ம உழைப்பு வேலை அப்படின்னு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஃபோக்கஸ் பண்றதால செலிப்ரேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல்ல பிறந்த தினம் செலிப்ரேட் பண்ணா பிறந்ததுல இருந்து 12 மாதங்கள் வெயிட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷனுக்கு. ஆனா நம்ம சுதந்திர தினம் சுதந்திரம் வாங்க அன்னைக்கே நம்ம செலிப்ரேட் பண்ணனால அது முதல் சுதந்திர தினமா 1947 ஆகஸ்ட் 15 இருக்கு. ஆனா நம்ம பிறந்து 12 மாதங்கள் கழிச்சு நம்ம செலிப்ரேட் பண்றதுனால அங்கதான் முதல் பிறந்த நாள் செலிப்ரேஷனா இருக்கு. அப்ப இதே கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த குழப்பம் வருது. சோ அதனால 1947 நம்ம முதல் சுதந்திர தினம் செலிப்ரேஷன் பண்ணனால நம்ம இன்றைய 2025ஆம் ஆண்டு 79வது ஆண்டு சுதந்திர தின நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கறோம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்படி பார்க்கறோம். ஓகேனா? சோ அப்ப நம்ம 2026 அப்படிங்கிறது நம்ம 80வது செலிப்ரேஷனா இருக்க போது 2046 நம்மளுடைய 100வது செலிப்ரேஷனா இருக்க போது இந்தியா ஒரு வளர்ந்த நாடா 2047 வரணும் அப்படின்றது அந்த இலக்கு அடையணும் அப்படின்றது நம்ம மத்திய அரசோட இலக்கா இருக்கு அப்படி பார்க்கறோம். இந்த 2025 இந்த சுதந்திர தினத்துடைய அந்த தீம் என்ன கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தினாங்க. நம்ம ராணுவம் ஒட்டுமொத்தமா ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி அண்ட் ஆர்மி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்க. அதுல அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது அந்த தீவிரவாதத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட அந்த இந்தியா எதிர் தாக்குதல் நடத்தினாங்க. சோ அந்த தாக்குதல போற்றும் வகையில அந்த தீம் கருப்பொருள் நம்ம அந்த கடமை பாதை அப்படி சொல்லி சொல்லுவோம். கத்வாரியா பாத் அப்படி சொல்லிட்டு இந்த பரேட் நடக்கக்கூடியது. சோ அந்த பாதையில டெக்கரேஷன் எல்லாமே அதனுடைய தீம் பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ இன்றைய தினத்துல நம்ம ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ணத போற்றும் வகையில பார்த்தீங்கன்னா தீமா அமைச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ரெண்டு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண நினைச்சேன். மூணாவது விஷயம் நம்ம கண்டிப்பா நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்களை நம்ம போற்றணும். அதே நேரத்தில் நம்ம இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடியதுல யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டு இந்த எக்ஸாம்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுல நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் என்னென்ன துயரங்கள்லாம் பட்டாங்க, என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, எப்படிலாம் நமக்கு போராடி நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சுதந்திரம் அப்படின்னும் போது சாதாரண சுதந்திரம் அடிப்படை சுதந்திரமா இருக்கக்கூடிய நம்ம பேசுறதா இருக்கட்டும், நம்ம கூடுறதா இருக்கட்டும், நம்ம இந்தியா எங்க வேணாலும் போறதா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் அதுவும் குறிப்பா நம்ம மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லிட்டு போறோம். இன்னும் எண்ணிலடங்காத தலைவர்கள் போராடி வாங்கி கொடுத்தது அதுதான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, இன்னொரு நாடு நம்ம நாட்டை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க 200 வருஷம். அப்ப நம்ம நாட்டு அவங்க நாட்டு நல்லதுக்கு அவங்களுடைய வளத்துக்காக தான் என்ன பண்ணிருப்பாங்க, நம்மள ரூல் பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்க அப்படி சுலபமா கொடுத்துட்டு போயிடுவாங்களா? இப்ப உங்களுக்கு சொந்தமான ஒரு நிலம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க மத்தவங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னா அது மீது உரிமையை யாருக்காவது நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கொடுக்கறதுக்கு நீங்க யோசிப்பீங்க. அப்ப அந்த சுதந்திரம்ன்றது பிரிட்டிஷ்காரங்க நமக்கு அவங்களா கொடுத்துட்டுலாம் போல நம்ம கஷ்டப்பட்டு போராடி அந்த சுதந்திரத்தை அந்த நாட்டோட உரிமையை நம்மளே நம்ம மீட்டுக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கணும். சோ அதுதான் நடந்திருக்கு. நம்ம அதை நினைவு கூறணும் அப்படின்னு பார்க்கணும்.